வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்துள்ள இட்லி கடை படம் அது ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி பேசுறதுக்கு முன்னாடி தனுஷ் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும்னு நினச்சேன். தமிழ் சினிமாவில் திறமையான நடிகர்கள் இருந்தாலும் துறை சார்ந்து எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குற ஆளுன்றது ரொம்ப 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 கம்மி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரஜினிகாந்த் அவர் எடுத்துப்போமே. அவர் சூப்பர் ஸ்டார், நல்லா நடிப்பார், கரெக்டாக ஒரு மாஸ் ஃபாலோயிங் இருக்குது. ஆனால் அவரை பாட்டு பாட சொன்னாலோ, டான்ஸ் ஆட சொன்னாலோ, பாட்டு எழுத சொன்னாலோ, படத்தை டைரக்ட் பண்ண சொன்னாலோ அதெல்லாம் தெரியாது அவருக்கு. ஆனால் இது எல்லாமே பண்ணுற திறமையான ஆட்கள் ரொம்ப 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 கம்மி. நம்ம கமல் சாருக்கு அதெல்லாம் கை வந்த கலை. அவர் எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கும் ஒரு கலைஞர். அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் அடுத்த ஜென்ரேஷனில் யார் அப்படின்னு பார்த்தா தனுஷோட ஆக்டிங்கை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை. உங்களுக்கு தனுஷ் ஆக்டிங் பிடிக்குமான்னு தெரியல. அந்த மனுஷனோட ஆக்டிங் வேறு லெவல். சும்மாவை கொடுப்பாங்க நேஷ்னல் அவார்டு, 2 நேஷ்னல் அவார்டு. பயங்கரமான ஆக்டர். தமிழ்னு கிடையாது, பாலிவுட்டில் போய் நடித்து நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். நார்த் இண்டியன்ஸ்லாம் தனுஷ் தெரியும். ஏன்னா அந்த ஆள் நடித்த படங்கள் அப்படி. பாலிவுட்டில் சரி, பாலிவுட் தான் அப்படின்னு பார்த்தா ஹாலிவுட்டுக்கு போய் கிறிஸ் எவன்ஸ் கூடலாம் நடித்தாருன்னா அப்போ பாருங்கள், பயங்கர டேலண்டட் ஆக்டர். அதில் டவுட்டே கிடையாது. தனுஷ் இஸ் ஒன் ஆஃப் த டேலண்டட் ஆக்டர்ஸ் இன் த வேர்ல்டு. கண்ட்ரி கூட கிடையாது, வேர்ல்டு. இட்ஸ் பர்ஃபார்மர். அந்த மாதிரி ஃபயர் பர்ஃபார்மர்லாம் ரொம்ப 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 கிஃப்டட். சரி, பாட்டுக்கு வருவோமே. பாட்டு எப்படி பாடுவார் தனுஷ்? நீங்கள் தனுஷ் பாடியும் கேட்டிருப்பீங்க. அருமையான பாடகர். எனக்கு பிடிக்கும் தனுஷ் பாடுறதெல்லாம். ரொம்ப அருமையான பாடகர். ஸோ அதை பற்றி நமக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ ஆக்டர், சூப்பர் ஆக்டர், பாடகர் வேற லெவல். லிரிக்ஸ் வாங்க. கமல் அவர்கள் எழுதின லிரிக்ஸை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தனுஷ் அவர்கள் எழுதின லிரிக்ஸை பற்றி ஒரு வீடியோ போடலாம். அவ்வளோ அருமையான பாடல்கள் இருக்குது. சும்மா ஒரு 3 மட்டும் இந்த வீடியோக்காக 3 லிரிக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். முதல் ஒன்று பூமி என்ன சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்நீச்சல் படத்தில் எழுதியிருப்பார். அந்த பாட்டு தான், அந்த லிரிக்ஸ் தான் சிவகார்த்திகேயன் அவர்களை ஒரு ஸ்டெப்பு ஏற்றி விட்டுச்சு சினிமா ஃபீல்டில். ஜீரோ இப்போ ஹீரோவானே அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். அது சிவகார்த்திகேயன் அந்த பாட்டு பாடி நடிக்கிறப்போ நமக்கு தோணும், ஆமாம் இவன் காமெடி பீஸ் தான், இவன் எப்படி ஹீரோவானா அப்படின்னு. ஸோ அந்த எலிவேஷன் பாயிண்ட்லாம் சிவகார்த்திகேயன் கொடுத்தது தனுஷ் அவர்கள், அவரோட லிரிக்ஸ் மூலமாக. ரெண்டாவது, வேலையில்லா பட்டதாரியில் அம்மா அம்மான்னு ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். தியேட்டரில் பார்க்கும்போது சரி, எல்லாருக்கும் கண்ணெலாம் கலங்கிச்சு அந்த பாட்டு. மூணாவது வெண்பனி மலர். நீங்கள் வெண்பனி மலர் சாங்கு கேட்டுட்டு அப்படியே தனுஷ் மூஞ்ச பாருங்கள். ஃபோட்டோவில் ஏதாவது இருந்துச்சா, நீயாடா எழுதுன அப்படின்ற மாதிரி இருக்கும். அருமையான லிரிக்ஸுங்க அது. நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் தனுஷ் லிரிக்ஸ்க்கு. அருமையான லிரிக்ஸு. ஆனால் லிரிசிஸ்ட், சூப்பரான லிரிசிஸ்ட் யார்? தனுஷ் அவர்கள். மாற்று கருத்தே கிடையாது. அப்புறம் என்னப்பா, அனௌன்ஸ் பண்ணிடலாமா? தனுஷ் தான் அடுத்த உலகநாயகன் கமல்ஹாசன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால், அங்கே தான் ஒரு சின்ன பிரச்சனை வருது. கமல்ஹாசன் அவர்கள் ஆமாம், நடிப்பு அரக்கன் உண்மை, பாட்டு சூப்பராக பாடுவார், கரெக்டு, லிரிக்ஸ் வேறு லெவல் உண்மை. ஆனால் கமல்ஹாசன் நீங்கள் கமல்ஹாசன் டைரக்ட் பண்ண மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், வேறு லெவல் மூவிஸ். இந்த டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், ரைட்டராக அவர் எழுதின படங்களாக இருக்கட்டும், கிட்ட யாருமே வர முடியாது. சரி, தனுஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு பவர் பாண்டி முதல் படம், ரெண்டாவது படம் ராயன் தான் நினைக்கிறேன், ராயனு. மூணாவது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம். நாலாவது படம் இட்லி கடை. இதில் எனக்கு பவர் பாண்டி ரொம்ப பிடிச்சி. பவர் பாண்டி ரொம்ப அருமையான படம்.
ஃபீல் குட் மூவி, இட்ஸ் வெரி குட் மூவி. ரெண்டாவது படம் ராயன். எனக்கு ராயன் வந்து பர்சனலாக எனக்கும் பிடிச்சிருந்துச்சி. நிறையா பேருக்கு வந்து மாற்று கருத்து இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல படம். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ராயன் படம். மூணாவதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு பிரச்சனை. நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்ன்ற படம் எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆகலை. ரொம்ப அமெச்சூராக இருந்துச்சு. ரொம்ப யாரோ ஒரு 12th பையன் இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பையன் படம் எடுத்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அமெச்சூராக இருந்துச்சு. தனுஷ் திரைக்கதை எழுதி இயக்கிய படம் மாதிரியே தெரியல. அதான் பிரச்சனை. நாலாவது இட்லி கடை. இட்லி கடை வந்து விஐபி பாதி, அதுக்கப்புறம் வாரிசு பாதி, கொஞ்சம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கலந்து அடிச்சிட்டார். நல்லா இல்லை படம், அதான் உண்மை. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே தெரிஞ்சு போச்சு. எனக்கு பர்சனலாக பிடிக்கல. ஸோ தனுஷ் அவர்கள் அடுத்த உலக நாயகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இந்த ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. என்னது, அவர் டைரக்ட் பண்ணுற மூவிஸ் வந்து சரியில்லை. இப்போதைக்கு அவருக்கு 42 வயசு தான் ஆகுது. இன்னும் அவரோட கரியருக்கு வந்து இன்னும் நிறைய இயர்ஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக அவர் லேர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதலாம். அவசரமே தேவையில்லை. எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறாருன்னு தெரில. பொறுமையாக டைம் எடுத்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதுங்க, பொறுமையாக ஷூட்டிங் போங்க, படம் எடுங்க. ஏன்னா பவர் பாண்டி மாதிரி ஒரு படத்தை கொடுத்த ஒரு தனுஷ் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அருமையான படங்கள்லாம் கொடுக்கலாம். ஆனால் அவர் வந்து தவறுறாரு. சப்போஸ் தனுஷ் அவர்கள் நல்ல படம் எழுதி நல்லா டைரக்ட் பண்ணி நல்ல படங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா தனுஷ் வந்து என்னை பொறுத்தவரை அடுத்த உலகநாயகன். ஏன்னா உலகநாயகனே சொல்லியிருக்காரு, 6 கோடி விந்தில் 1 மட்டுமே பொழைச்சி வர எல்லாருமே உலகநாயகன் தான். சூப்பர் ஸ்டார் மாதிரி நான் மட்டும் தான்டா ஒரே ஒருத்தன், ஒன்லி ஒன், சூப்பர் ஒன்னு சொல்லலை. ஸோ தனுஷ் அவர்கள் அடுத்த கமலாக மாற அவர்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க சிம்பு தான் வந்து அடுத்தது கமல் மாதிரி சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்து. சிம்புலாம் வேஸ்ட். சிம்புக்கெலாம் ஆக்டிங்லாம் வேஸ்ட்டு. நீங்கள் தனுஷும் சிம்புவும் கம்பேர் பண்ணிங்கன்னா தனுஷ் வந்து 100,000 மடங்கு பெட்டர் சிம்புவை கம்பேர் பண்ணுறப்போ. அதனால் தனுஷ் வந்து ரொம்ப திறமையான ஆள். அவ்வளோ திறமை இருக்குது, அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது. அதெல்லாம் அவர் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி வந்துட்டார்னா அந்த ஆள் எங்கேயோ போயிருப்பார். அவ்வளோதான் மக்களே. நீங்கள் இட்லி கடை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க படம் எப்படி இருக்குன்னு. தனுஷை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அவர் வந்து அடுத்த கமலாக மாறுவாரா, இல்லை கமல்ஹாசன் வந்து தொட முடியாது, அது உண்மை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவர் எடுக்கிற படங்கள்லாம் வந்து கமல்ஹாசன் எடுக்கிற படங்கள்லாம் வந்து யாராலையுமே தொட முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா தனுஷ் அவர்களுக்கு இருக்கிற திறமை அதிகம். அதனால் நம்ம அடுத்த கமல் யாருன்னு தேட ஆரம்பிச்சிங்கன்னா இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் அந்த தகுதியோடு இருக்கிற ஒரே ஆள் தனுஷ் அவர்கள் தான். நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். மிச்சத்தை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.